வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூ. கோவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் சேதுபதி நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ல வெளியாயிருக்கிற மகாராஜா படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதையை பத்தி சொல்லணும்னா, ரெகுலரா கடந்த 5 வருஷங்களா திரும்ப திரும்ப நடக்கிற கதைகள் தான் திரும்பவும் இப்ப ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஆனா இதுல என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த கதையை சுவாரஸ்யமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி மட்டும் இல்லாம நட்டி, சிங்கம்புலி இவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவுமே சிங்கம்புலியை ஒரு காமெடியான ரோல்ல தான் பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நட்டி அவர்களும் அவர்களுடைய கேரக்டரை சூப்பரா பண்ணிட்டாரு. கதைன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, சாதாரணமா தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அந்த கேஸை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்குள்ள பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கும். நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், 7 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எடுத்து அந்த 7 லட்சம் ரூபாய்க்காக அந்த குப்பை தொட்டியை தேடுவாங்க. இப்படியே இந்த கதை நகருது. இந்த படத்தினுடைய இறுதி கட்டத்தை நான் சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் போயிடும். உண்மையிலேயே இந்த சுவாரஸ்யத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த படம் விஜய் சேதுபதிக்கு 50வது படம். 50வது படம்ங்கிறதுனால தான் என்னமோ ரொம்ப யோசிச்சு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. பொதுவா கடந்த ஒரு 10 படங்கள் விஜய் சேதுபதி காசுக்காக நடிச்சிட்டு இருப்பாரு. காசு கொடுத்தா நடிச்சு வச்சிருவாரு கண்ணை மூடிட்டு. ஆனா இந்த படத்துல காசுக்காக நடிச்சாரோ என்னமோ அது தெரியல. நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல யோசிச்சு நிதானமா ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லாருக்குமே 50வது படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. ஆனா இவருக்கு 50வது படம் நல்ல சென்டிமெண்டலா அழுத்தமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுனால உண்மையிலே நல்லா வந்திருக்கு. இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, கதையை ஒரு சீரா கொண்டு வந்திருக்கலாம், ஜிக்ஸாக்கா கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி நடக்கிறது பின்னாடி, பின்னாடி நடக்கிறது முன்னாடி. கதையை சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா என் பக்கத்துல இருந்த ஒரு 80 அந்த ரேஞ்சை சேர்ந்த நபர்கள்லாம் பார்த்தாங்கன்னா, என்ன முன்னாடி பின்னாடி மாறி மாறி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதைய பதிவு பண்ணாரு. மற்றபடி இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய அருமையான மெட்டீரியல். கண்டிப்பா குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன். நன்றி, வணக்கம்.